எனக்கு வந்து 4 குழந்தைகள், 3 பயலுங்க, ஒரு பொண்ணு, மனைவி லோகேஸ்வரி. அம்மா என் கூட தான் இருக்காங்க. ஐயா வந்து இறந்துட்டார். அதாவது நான் பிறந்து வந்து புச்சோங் 14 மைலில். பிறகு கொஞ்ச நாள் வந்து கிளிஹால் டின் மைனிங்கில் அங்கே இருந்தோம். அங்கே நான் அப்பா வந்து அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க மைனிங்கில். பிறகு மைனிங்லாம் ரிட்ராச் பண்ணும்போது பிறகு அப்பா வந்து ஒரு டாக்ஸி ஓட்டி எங்களெல்லாம் படிக்க வச்சார். காலேஜ் வாழ்க்கை வந்து நான் வந்து WITயில் படித்தேன். ஏன்னா அப்போ அந்த நேரத்தில் வந்து WIT வந்து ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன், நல்ல இன்ஸ்டியூஷன்னு என்னை அங்கே போட்டு நான் அங்கே படித்து வந்தேன். நான் வந்து காலேஜ் படித்து முடிஞ்ச கையோடே வந்து எனக்கு வந்து MHE DMACனு ஒரு க்ரெயின் கம்பெனியில் வந்து இன்டர்வியூ கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அந்த இன்டர்வியூவில் போன 20 பேர்த்தில் என்னை ஒரு ஆள் எடுத்தாங்க. அந்த இதில் நான் அங்கே வந்து ஒரு 4 வருஷம் அங்கே வேலை செஞ்ச பிறகு வந்து நான் வந்து பார்த்தேன், எனக்கும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நானும் வந்து சொந்தமாக தொழில் செய்யணும், அந்த தொழிலை ஒழுங்காக கற்றுக்கிட்டு பிறகு அதே தொழிலை வந்து நான் ஆரம்பித்தேன். இந்த ஆரம்பிக்கிற போது சூழ்நிலை பார்த்திங்களா, என்கிட்ட இருந்த பணம் வந்து அந்த நேரத்தில் வந்து போனஸ்ஸு, ஏன்னா 2 மாதம் போனஸ் ப்ளஸ் என் சம்பளம் எல்லாமே சேர்த்து ஒரு 5000 தான் இருந்துச்சு. அப்போ அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நான் பிஸ்னஸ் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக 5 10 ஆக்கி 10 20 ஆக்கி அந்த மாதிரி நான் வந்து இன்றைக்கி இல்லை என்ன என்கிட்ட இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த 5000 உழைப்பால் தான் உருவாக்கப்பட்டதுன்னு நான் பார்க்குறேன். அதாவது நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, நான் வந்து ஏதோ அரசியலில் வந்து தான் நான் வந்து பணத்தை பார்த்தனோ, இல்லை அரசியல்வாதி இது மூலியமாக தான் எனக்கு வருமானம் வந்து ஏதோ நினச்சிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்னோடய உழைப்பால் தான் நான் வந்து இன்றைக்கி என்ன இருக்கோ இதெல்லாம் என்னோடய உழைப்பால் உருவாக்கப்பட்டது. ஸோ என் மெர்சிடிஸ் நான் வாங்கும் போது எனக்கு அப்போ வயசு வந்து 23 வயசு. 250,000 என்னமோ அப்போ 2,50,000 அந்த மெர்சிடிஸை நான் வாங்கினேன். எங்களோட கிளைண்ட் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கிளைண்ட், அதாவது இந்தியர்கள் இல்லாத கிளைண்ட் தான் பெரும்பாலும். வெள்ளைக்காரங்க, ஜப்பனீஸ்காரங்க, கொரியன்காரங்க, சைனீஸ், இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நான் ஒரு எலும்பாக ஒரு சின்ன பையன் போயிட்டு அவன்கிட்ட வேலை கேட்கும் போது அந்த சூழ்நிலை வந்து ஆளுங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் ஒன்ஸ் எங்களுக்கு வந்து வேலையை கொடுத்துட்டாங்களா அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துடும், இவங்களால் செய்ய முடியும்ன்றது ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும்போது எனக்கு இந்த காடி ரொம்ப உதவி செஞ்சு. நான் அப்போ எதிர்பார்க்காத ஒரு காடி ரொம்ப ஆளுங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், இவன் வரும்போதே இந்த 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 காடி லெவலில் வரனே ஆள் வந்து கம்பெனி நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் உழைச்சா இந்த நாட்டில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கலாம், இந்த நாட்டில் வந்து எல்லாமே செய்யலாம். நான் வந்து பாலிட்டிக்ஸில் எப்படி வந்துன்னா, எனக்கு எப்பயுமே அதுக்கு முன்னுக்குலாம் நான் வந்து நிறைய விளையாட்டுத்துறையில் வந்து ஆர்வமாக வச்சுட்டு இருக்குவேன். அந்த நேரத்தில் வந்து 1996-7 வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு பிரான்ச் கொடுக்கப்பட்டது. ஸோ அந்த பிரான்ச்சில் வந்து என்னை வந்து இளைஞர் பகுதி தலைவராக, பிரான்ச்சில் இளைஞர் பகுதி தலைவராக வந்து எங்கள் அப்பா என்னை போட்டிருந்தார். பிறகு நான் அந்த இளைஞர் பகுதி தலைவராக முடிஞ்சவொடனே அந்த காலத்தில் வந்து இங்கே அவரை முன்னாள் தொகுதி தலைவர், புச்சோங் முன்னாள் தொகுதி தலைவர் அர்ஜுனன் இருந்தார், பெரியவர் அர்ஜுனன். அவர் வந்து என்ன செஞ்சார், எடுத்து என்னை வந்து டிவிஷன் லெவலில் கொடுத்து நீ போட்டி போட்டுன்னு சொல்லி டிவிஷன் லெவலில் போட்டியில் போட்டு பிறகு வந்து அதே வருஷத்தில் என்னை வந்து நேஷ்னலுக்கு வந்து நேஷ்னல் கவுன்சில் மெம்பருக்கு வந்து என்னை போட்டி போட அவரே எல்லாம் ஏற்பாடு பண்ணி நான் போட்டி போட வச்சார். நாடு முழுதும் போயிட்டு கேம்பெயின் பண்ணி பிறகு நான் வந்து அதில் ஜெயிச்சு உள்ளுக்கு வந்தேன் நேஷ்னல் கவுன்சில் மெம்பராக. 2003 வந்து மத்திய செயலருக்கு போட்டி போட்டேன். பிறகு மத்திய செயலையிலேருந்து இன்று வரைக்கும் நான் வந்து தேசிய மாய்க்கா தலைமையத்தில் வந்து நான் வந்து ஈடுபாடு இருக்குது. என்னோடய நோக்கம் நீங்கள் பார்த்தீங்களா, நான் வந்த காலத்துலேருந்து வந்து சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யலான்னு நினைக்கிறது. அதாவது அந்த செய்யணும்னு நினச்சோமா அது வந்து நினைக்கிறேன் அரசியல் மூலிமா நிறையா செய்யலாம். குறிப்பாக இளைஞர்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை உருவாக்கியிருக்கும். அதாவது மாய்க்கா இளைஞர் பகுதியினால் செய்ய முடியும், மாய்க்கா இளைஞர் பகுதியினால் போராட்டத்தை எடுக்க முடியும். பெரிய பெரிய போராட்டம், ராஜபக்சேவை இந்த நாட்டுக்கு உள்ளுக்கு வர முடியாமல் ஆக்கியிருக்கோம். தமிழ் இலங்கை பிரச்சனைகளுக்கு போராட்டம் நடத்தியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், கோயில் உடைப்பு, நிலப்பிரச்சனை, எஸ்டேட் பிரச்சனை, இந்த மாதிரிலாம் பல போராட்டம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் நான் இருந்த இளைஞர் பகுதி காலத்தில் நடைபெற்றது. பெரும்பாலும் போராட்டத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக
சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன், சில பிரச்சனைகள் வந்து தோல்வி கண்டிருக்கேன். ஆனால் அந்த தோல்வி கண்ட போது எல்லாத்துக்குமே எனக்கு வந்து என்கிட்ட ஒரு ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு என்னோட நம்பிக்கை தான். எனக்கு ரொம்ப என்னால் செய்ய முடியலன்னா வேறு யாரும் வந்து எனக்கு செஞ்சு கொடுக்க போகிறதில்ல. அதனால் நான் எப்பயுமே என்ன நினைப்பேன்னா, இந்த பிரச்சனை அப்படி நடந்துச்சா, சரி இது எதனால நடந்துச்சு, இதை எப்படி தவிர்த்து இருக்கலாம்னு பார்த்துருக்கலாம், இந்த பிரச்சனைக்கு நம்ம எப்படி வந்து நம்ம நிறுத்தி பண்ணி செஞ்சு கொண்டு போகிற சூழ்நிலை செய்ய முடியுன்றதை நான் எப்பயும் பார்ப்பேன். ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் வந்து தோல்வி கண்டு அந்த தோல்வியை கண்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறதே இல்லை. நான் அந்த நிமிஷத்தை முடிச்சுட்டு நான் போயிடுவேன். விளையாட்டுத்துறையில் ஏன் நான் வந்து இந்தியர்களை வந்து ஈடுபாடு செய்ய பார்க்கணுன்னா, நான் நினைக்கிறேன் இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். நல்ல மாணவர்கள் நல்லா சிறப்பாக படித்து கொண்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு அளவுக்கு நடுத்தரவில் இருக்கிற குடும்பத்தில் உள்ளவங்க கூட பிள்ளைங்களை நல்ல வழி கொண்டு வந்துடுவாங்க. ஒரு சில இளைஞர்கள் தவறான வழிக்கு போக வேண்டியவங்க, இல்லை கல்வியில் நல்லா சிறப்பாக செய்ய முடியாத ஒரு இளைஞராக இருக்கலாம். இவர்களுக்கு சில கல்வி நல்லா செய்வாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து விளையாட்டுத் துறையில் இன்னும் ஆர்வம் இருக்க வேண்டியவர்கள், அவங்களுக்கு ஒரு கனவு உருவாக்கணுன்ற அடிப்படையில் தான் நான் வந்து இந்த விளையாட்டுத்துறை முக்கியத்துவம் கொடுத்தேன். கடந்த 14 வருஷமாக விளையாட்டுத்துறையில் முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம். முந்தைய வந்து கால்பந்து துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். இப்போ கடந்த ஒரு 5 வருஷமாக நாங்கள் என்ன முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா, எல்லா விளையாட்டுக்கும் பிறகு சுக்கேம்னு உருவாக்கி இந்த ஆண்டு வந்து ஒரு 11 கேம் வந்து அவங்களுக்கு ஒரு காம்படிஷன் உருவாக்கி அந்த காலத்து மூலியமாக அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி இந்த நாட்டுக்கோ இல்லை வெளிநாட்டுக்கோ வந்து அவங்கள ஒரு விளையாட்டாளர் உருவாக்கி கொண்டு வரதுக்கு தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். நாளை நமது சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.